ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூரி மசாலா. இன்றைக்கி நம்ம வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ ட்ரிப்பை பற்றி சொல்லலான்ட்டு இருக்கேங்க. வாங்க என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் கிளம்புனோங்க. என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்புனோம். நாங்கள் முந்தின நாளே வந்து எங்கள் வீட்டிலேருந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தங்கிட்டு அடுத்த நாள் காலையிலேயே நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்க வீட்டிலேருந்து 1 hour ஆச்சு சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு. ஸோ அங்கே போயிட்டு இப்போ தான் ரீச் ஆக போகிறோம். அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு வந்து க்ரூஸ் இருக்க ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். போகிற வழியிலலாம் வந்து நல்ல அழகான பிரிட்ஜு, ஸோ சூப்பர் வியூ. அதனால் வந்து சரி இதை அப்படியே வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப போர் அடிச்சதுன்னா. இது வந்து ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த வியூ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த பிரிட்ஜ் மேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபுல்லாக வந்து இடம், அந்த பில்டிங் ஃபுல்லாக வந்து அழகாக, ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. இது ரொம்ப புதுசாக இருந்தது எங்களுக்கு. அதனால் வந்து அப்படியே சரி இதை அப்படியே வீடியோவாக போட்டுடலாம், கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே நான் போட்டுட்டேன். இப்போது நாங்கள் இருக்க இடத்துலேருந்து அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 hours ஆச்சு. சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே SFOன்னு சொல்லுவாங்க. SFO. ஸோ எல்லோரும் வந்து SFOன்னு தான் சொல்லுவாங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோன்னு வந்து மேக்ஸிமம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே வந்து ஆனால் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. இங்கே வந்து சிட்டியில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாம் சைக்கிளு ப்ளஸ் வாக்கிங், நிறைய பேர் அந்த மாதிரி தான் போனாங்க. கார்லேயும் போனாங்க. பட் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்து அங்கங்கே வந்து பைக் வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் போல். அந்த மாதிரி நம்ம வந்து ரெண்ட்டுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. வாக்கிங் பார்த்திங்கன்னா வந்து சிட்டி வாக் வந்து நிறையா பேர் வந்து சிட்டி வாக்கு தான் வந்து பண்ணாங்க. பஸ் ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பஸ்ஸும் வந்து அப்பப்போ வந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எலக்ட்ரிக் பஸ்ஸு, நார்மல் பஸ்ஸு எல்லாமே வந்து இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவே இல்லை, அப்படியே இதாக போகும், செங்குத்தாக போகும், மறுபடியும் டவுன் ஆகும். ஸோ ரொம்ப அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரைட் டவுன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டிரைவிங் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. எப்படியோ நாங்கள் வந்து அடித்து பிடிச்சி வந்துட்டு ஒரு வழியாக வந்து நாங்கள் அந்த க்ரூஸ் இருக்க இடத்துக்கு போயிட்டோம். இன்னொரு 2 minutes அப்படியே ரீச் ஆயிடுவோம். ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து ஸ்டாப் சைன் இருந்துச்சு, அதே மாதிரி சிக்னலும் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பிஸியான ஒரு சிட்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு தேவையில்லாத ஒரு குப்பை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப க்ளீனாக, ரொம்ப நீட்டாக இருந்தது. அதே மாதிரி ஒரு சிங்கிள் இடம் கூட வந்து ஃப்ரீயாகவே இல்லை. எல்லா இடமும், எல்லா பில்டிங்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம் நாங்கள். அதனால் வந்து இதெல்லாம் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக அந்த பில்டிங்கு அதெல்லாம் கட் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த இடம், அதனால் நான் வந்து அப்படியே போட்டேன் ஃபுல்லாக. இந்த க்ரூஸில் தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ புக் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ண சொன்னாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் 1/2 hour அப்படியே வெளியே தான் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது பக்கத்துலேயே வந்து இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து என்ன பண்ணாங்க, இது என்ன டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. அந்த செகண்ட் வேர்ல்டு வாரை பற்றி போட்டிருந்தாங்க ஃபுல்லாக. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு வெளியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து க்ரூஸுக்கு லைனில் நின்றுக்கிட்டு இருந்தோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் தான் போனோம். ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக வந்து நல்ல கோல்டாகவே இருந்தது. அதனால் வந்துட்டு எல்லாம் ஜாக்கெட் போட்டு ரொம்ப குளிர்ச்சு. அந்த குளிர்லேயும் அந்த பிஸியான இடத்துலையும் ஒரு ஃப்ளவர் இது வச்சுருந்தாங்க. அதுலேயும் வந்து ஒரு பீ வந்து அழகாக வந்து பூவில் இருந்துச்சு. இவங்க 2 பேரும் லைனில் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து க்ரூஸில் போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த க்ரூஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து அந்த கோல்டன் கேட் தெரியும். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ ஃபுல்லாக வந்து அந்த சிட்டி ப்ளஸ் அந்த கோல்டன் கேட்டு தான் வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். ப்ளஸ் ஒரு ஐலாண்ட் இருந்துச்சு. ப்ளஸ் அந்த ஐலாண்டையும் வந்து அப்படியே நம்ம வந்து பக்கத்துல இருந்தே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அந்த பிரிட்ஜை வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அப்படியே ஒரு ரவுண்டு விட்டுருவாங்க, திருப்பி கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து க்ரூஸ். நம்ம வந்து போட்டில் போகிறத வந்து இங்கே க்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேலே அந்த கேட்டில் அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே வந்து நல்லா அந்த ஃபாகியாக இருந்தது, அந்த பனிமூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கீழே வந்து நல்லா சூப்பர் இதாக இருந்தது. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டாகவே இருந்தது. வெயில் வந்தாலும் நல்லா கோல்டாகவே இருந்தது இந்த பிளேஸு. எப்போவுமே இது இப்படி தான் இருக்கும் போல். வின்டராக இருந்தால் இன்னும் வந்து ரொம்ப குளிராக இருக்கும். அங்கங்கே வந்தீங்கன்னா குட்டி குட்டி யாச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, குட்டி அந்த படகுல வந்து 2 3 பேர் 4 பேர் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த பக்கத்தில் வந்துட்டோம். இதான் ஃபுல் வியூ, அந்த கேட்டோட ஃபுல் வியூ. ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடத்துல இருந்து அந்த பில்டிங்ஸை பார்க்குறதுக்கு. இதுதான் வந்து அந்த ஐலாண்டு. நடுவில் வந்து அந்த ஐலாண்ட் இருந்தது. முன்னாடியெல்லாம் வந்து அங்கே தான் வந்து ஜெயிலெலாம் வச்சுருந்தாங்களாம். அந்த இதில் வந்து போட்டிருந்தாங்க. இது ஒரு ஐலாண்டு. பட் ஐலாண்டுக்கு வந்து தனியாக வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் நாங்கள் போகலை. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சு. அதனால் வந்து உள்ளே தான் இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் தான் வெளியே இருக்க முடிஞ்சுது. பயங்கர காற்று, ரொம்ப குளிர். அதனால் வந்து குட்டீஸ் 2 சிந்துவும் கண்மணியும் உள்ளே தான் இருந்தாங்க விளாண்டுக்கிட்டு. அப்புறம் அப்படியே வந்துட்டு இந்த க்ரூஸ் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சைனா டவுன் ஒரு பிளேஸ் இருக்குது. நாங்கள் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் போனோம். ரொம்ப அழகாக இருந்தது. திருப்பி போய் பார்க்கிங் இல்லை வந்து காரை நிறுத்துறதுக்கு வந்து சுத்தமாக இடமே இல்லை. அதனால் நாங்கள் வந்து நடந்து போயிட்டு அந்த சைனா டவுனை பார்த்தோம். இதுதான் அந்த சைனா டவுன் பார்த்தீங்கன்னா வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஃபுல்லாக வந்து டவுன் தான். பட்டு இந்த சைனா டவுனுங்கிறது ஃபுல்லாக வந்து சைனீஸில் தான் அந்த லெட்டர்ஸு, கடைகள் ஃபுல்லாக அந்த ரிலேட்டடாக தான் இருந்தது. ப்ளஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பார்க்கு மாதிரி. அங்கே வந்து அந்த சைனா பாட்டு ப்ளஸ் வந்து எல்லா பெரியவங்களும் அந்த ஓல்ட் பீப்புள் எல்லாமே வந்து இங்கே வந்து குமிஞ்சு இருந்தாங்க. அங்கங்கே வந்துட்டு கார்ட்ஸ் விளையாடுறது, ரொம்ப தீவிரமாக வந்து கார்ட்ஸ் விளையாடுறது, பயங்கர சீரியஸாக வந்து பெட்டு கட்டியெல்லாம் விளையாடுவாங்க போல். எல்லாமே வந்து பெரியவங்க தான். அவ்வளோ பேரும் அழகழகாக கூட்டமாக வந்துட்டு கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. இந்த மாதிரி நான் வந்து பார்த்ததே இல்லை. எல்லாமே வந்துட்டு ஒரு அட்டை மேலேயோ இல்லை வந்து ஒரு டேபிள் மேலேயோ, குட்டி டேபிள் ஏதாவது ஒரு இது மேலே வச்சு 5 பேர் சேர்ந்து வந்து கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு பிஸியான சிட்டியில் வந்து இது ஒரு ஃப்ரீயாக அப்படியே வந்து எல்லோரும் வந்துட்டு உட்காந்துட்டு அங்கே வந்து அந்த பாட்டு பாடுறது, அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு, பாட்டு பாடுறது. ப்ளஸ் இங்கெல்லாம் வந்துட்டு இது வந்து ஒரு ரெகுலராக வந்து வருவாங்க போல் இந்த பிளேஸ்க்கெலாம். அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு பெட் கட்டி அவங்க ஒரு கையில் வந்து இந்த மாதிரி கார்ட்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு கையில் வந்துட்டு
இது வந்து நம்ம மணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1846 வந்துட்டு அமெரிக்கன் ஃப்ளாக் இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் போட்டிருந்துச்சு. இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சீரியஸாக விளாண்டுட்டு இருந்தார். அந்த இதை கூட எடுக்காமல் ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு இதெல்லாம் பார்க்க. ஸோ அப்படியே நடந்து போயிட்டு நடந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்ச் போல் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அங்கேயும் வந்து மக்கள் அப்படியே கூஞ்சு கிடந்தாங்க. ஜாலியாக வந்து பாட்டிலுக்கு இல்லை சாப்பிட்றது, அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம் பார்க்க. அந்த பிஸியான சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு க்ரீனான ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு இடமா இருந்தது. அப்படியே நாங்கள் வாக் பண்ணிவிட்டு கார் பார்க்கிங்க்கு போயிட்டோம். ஸோ அங்கே போனால் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி வந்துட்டு இது ஏதோ என் பேர் இப்போ சொன்னப்போ என் பொண்ணு அதை பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக கூட்டமெல்லாம் வந்து அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் கார் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அப்போ அந்த கோல்டன் கேட் இதுக்கு போயிட்டோம். அங்கே போய் பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே போயிட்டோம் நாங்கள். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது ஃபுல்லாக அந்த கோல்டன் கேட் வழியாக வந்துட்டு கார்லேயும் போகலாம், ப்ளஸ் நடந்தும் போகலாம், ப்ளஸ் வந்து பைசைக்கிள் ரைடு. நிறைய பேர் வந்து பைசைக்கிள் ரைடு தான் போனாங்க. பக்கத்துலேயே வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்லாம் 1 hour 2 hours அந்த மாதிரி ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்லாம் போட்டுருந்துச்சு. நாங்கள் வந்து இங்கே வந்து இருக்கிற இடத்துலேயே வந்து இது ரொம்ப குளிராக இருந்துச்சு. அதனால் வந்து கண்மணிக்கும் சிந்துக்கும் வந்துட்டு பயங்கர குளிர். சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் வந்து மேலே போயிட்டு ஒரு வாக் மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து பயங்கர குளிர். இது அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டு இப்படி மேலே போனோம் அப்படின்னா அந்த ஃபுல் வியூ ரொம்ப அழகாக தெரிஞ்சுது இந்த கேட்டு. இதை பற்றி இங்கே அந்த கேட்டை பற்றி அதை ப்ளஸ் எப்போ ஓப்பன் பண்ணாங்க, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன எல்லாமே வந்து இந்த பிளேஸில் போட்டுருந்துச்சு. அது பக்கத்துலேயே வந்து கார் பார்க்கிங் பெருசாக ஒன்று இருந்தது, ப்ளே கிரவுண்டு, பிக்னிக் ஏரியா அதெல்லாம் வந்து நிறையா இருந்தது இங்கே. அப்படியே மக்கள் கூட்டம் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு டெமோலாம் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அந்த ஒரு போர்டில் எப்பப்போ வந்து அந்த ஃபாக் அதிகமாக இருக்கும், எப்படி வந்து இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சில இதுலலாம் அந்த இதுலலாம் எழுதி போட்டிருந்தாங்க. இது வந்து மவுண்டைன்ஸ் ப்ளஸ் வாட்டர் ரெண்டுமே வந்து ஒரே பிளேஸில் இருந்துட்டு அது வந்து ஒரு கிணையான் மாதிரி ஃபார்ம் ஆகிறனால வந்துட்டு ஃபாகு வந்து இந்த ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது கொஞ்ச நேரம் தான் இங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சுன்னு சொல்லிட்டு சிந்துவும் கண்மணியும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். கூட்ஸ் கப்பல் ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பீச்சு. அந்த பீச்சுக்கு போகலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். பட்டு இவங்க 2 பேரும் குளிர்னு சொன்னனால வந்துட்டு அந்த பீச்சுக்கு போகலை நாங்கள். இப்போ வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டு கோல்டன் கேட் பார்க்குன்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து கிட்ஸ் விளையாடுற மாதிரி ப்ளஸ் கார்டன் நிறைய வச்சுருக்க மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து நெட்டில் பார்த்துட்டு ஜாப்பனீஸ் டீ கார்டன் ப்ளஸ் இதுக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் அது வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து கிட்ஸ் ப்ளே பார்க்கில் விளையாண்டுட்டு ஸோ இப்போ நம்ம காலையிலேருந்து இவ்வளோ நேரம் சுற்றினாலும் அவங்க கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விளையாட விடங்காட்டி தான் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. நம்ம வந்து எவ்வளோ தான் வந்து பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும் இந்த மாதிரி ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கிறத விட வேறு எங்கேயுமே ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த குளிருதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோடனே ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளவர் கார்டனுக்கு போனோம். ஃப்ளவர் கார்டன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் நம்ம ஊரில் இருக்க மாதிரியே தான் இருந்தது. நம்ம ஊரில் இன்னும் ரோஸு அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். பட் இங்கே இந்த ஊரில் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. ப்ளஸ் அந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிஸியாக கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் சைக்கிளிங் போகுது, கார் போகுது அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அந்த பிஸியான ஒரு இடத்துலையும் அழகான அந்த ஃப்ளவர் கார்டனுக்கு முன்னாடி இந்த ஒரு மேரேஜ் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்கள்ல தொணை பொண்ணு தொணை மாப்பிள்ளை அந்த மாதிரி வந்துட்டு நிறைய
பேர் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளை அந்த பக்கம் போயிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டில் தான் பொண்ணு வந்துகிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேர் வந்து அந்த பக்கம் எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க, ஃப்ளவர் இருக்க இடத்துல எல்லாமே. ஸோ நாங்கள் கரெக்டாக போகும்போது இந்த இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் பார்க்க அந்த சாயந்தரம் நேரம் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு கிளம்பிட்டு போயிட்டோம் நாங்கள். அடுத்த நாள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தான் சமைச்சிட்டு பிக்னிக் மாதிரி போனோம். பிக்னிக் மாதிரி போயிட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு, ஒரு பக்கத்துலேயே வந்து ஒரு பார்க் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இங்கே வந்து ஃப்ரெண்டு வீட்லேயே தான் சமைச்சோம். எல்லோரும் சமைச்சிட்டு ரொம்ப நாள் கழித்து என்னோடய ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறது அப்படிங்கிறது வந்துட்டு லைஃப்லேயே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது. ஸோ இவங்க 3 பேரும் நல்லா செட் ஆகிட்டாங்க. நல்லா வந்துட்டு லஞ்ச் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்டாங்க. அதனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து வாட்டர்மெலான் வேணும்னு சொல்லிட்டு வாட்டர்மெலான் கட் பண்ணி தர சொல்லி வாட்டர்மெலான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு லேக் இருந்துச்சு, குட்டி லேக்கு. ஸோ அங்கேயும் போய் ஒரு ரவுண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ லஞ்சு சாப்பிட்டு இந்த மாதிரி விளையாட விட்டுட்டு மறுபடியும் பக்கத்துலேயே வந்துட்டு அதே பார்க்கில் வந்துட்டு ப்ளே ஏரியா இருந்துச்சு. ஸோ ப்ளே ஏரியா இருந்தால் போதும், இவங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ப்ளே ஏரியாலையும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நைட்டு வந்தோம். ஒரு 6.5 hours மறுபடியும் ட்ராவல். ஸோ இந்த மாதிரி தாங்க எங்களோட SFO ட்ரிப் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பாய் பாய்.